இப்போ நீங்கள் யாரையாவது பழிவாங்க தயாரானீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னது எடுத்தோடனே பழிவாங்க சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. உண்மை தாங்க. நம்ம யார் மேலேயாவது அன்பு காட்டி அவங்க நமக்கு அன்பு காட்டாட்டி பழிவாங்க தோணும்ல. நம்ம யாரையாவது மன்னிக்கிறோம், அவங்க எங்களை மன்னிக்காட்டி எங்களுக்கு பழி வாங்க தோணும். ஸோ இந்த மாதிரி நாங்களே எங்களை நேசிக்கிறோமா, எங்கள் மேலே அன்பு காட்டுறோமான்னு பார்த்தா ஜீரோங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை தான் பழி வாங்கணும். உங்களை தவிர இதை யாராலையும் செய்ய முடியாது. நீங்கள் தான் உங்களை குணப்படுத்தணும், நீங்கள் தான் உங்களை டெவலப் பண்ணணும், நீங்கள் தான் புதுசாக தேடணும், புதுசாக லேர்ன் பண்ணணும். ஸோ இப்படி செய்கிறனால நீங்கள் க்ரோ ஆக போகிறீங்க. அதனால் இப்போலேருந்து உங்களை பழி வாங்கிறதுக்காக உங்களை நேசிங்க, உங்களை பழி வாங்கிறதுக்காக நீங்கள் உங்களை குணப்படுத்துங்க, நீங்களே உங்களை பழி வாங்கிறதுக்காக உங்களை திரும்ப 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 மன்னிங்க. இதெல்லாம் நடக்காட்டி நீங்களே உங்கள் மேலே கோபப்படுங்க. நாங்களே என்ன செய்கிறோம், நமக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு புரியாது. சில சந்தர்ப்பங்களில் நம்ம யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிற நேரம் அவங்க செய்வாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, முன்னுக்கு போக மாட்டோம். ஏதாவது சந்தர்ப்பத்தில் நமக்கு பேசணும்னு நினைக்கிற நேரம் நாங்கள் அமைதியாக இருந்துருவோம். ஸோ இதெல்லாம் ஒரு வட்டம். நீங்களே உங்களை ஆள தோங்குறீங்க. இது வேணாம், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம், நமக்கு ஏன் வம்பு இப்படின்லாம் நினைக்கிறோம்ல. இதெல்லாமே உங்கள் மேலே உங்களுக்கே கோபம் வர வைக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நீங்கள் உங்களை பழிவாங்க, முன்னேறதுக்காக பழிவாங்க, உங்களை பேச வைக்கிறதுக்காக பழிவாங்க, போன்னு தள்ளுங்க. உங்களை கொஞ்சம் உங்களுடைய அந்த சமூகத்து மேலே உள்ள அக்கறையை கூட்டுங்க, அந்த வட்டத்தை கொஞ்சம் பெருசாக்குங்க. ரைட்? நாளுக்கு நாள் அந்த கம்ஃபர்ட் ஜோன் பெருசாக 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 உங்களுடைய அன்பு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆக தோங்கும். ரைட்? உங்களுடைய மன்னித்தல் மற்றவங்க மேலே வரும், உங்களுடைய குணப்படுத்தல் இன்னொருத்தருக்கு போய் சேரும். இப்படியே நன்மைகள் அதிகரிச்சுட்டே போகும். உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. நல்ல சில விஷயங்களையும் எல்லாருக்கும் செய்ய ட்ரை பண்ணுங்கள்.